விக்ரமிற்கும் அபிநயாவிடம் சில விடயங்களை பேசியே ஆக வேண்டும் என்று தோன்ற எப்படி பேசுவது என யோசனையாக இருக்க, என்ன அபிநயா கிட்ட தனியா பேசணுமா என பக்கத்தில் இருந்த காஷ்யபன் கேட்க, தெரியுது தானே, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணுடா என்றான். என்ன அதுக்குள்ள லவ்ஸா என்றான் அடக்கப்பட்ட சிரிப்புடன். ஒட்டிங்க என அவனை பார்த்து சொன்ன விக்ரம், அவளை பார்த்து ஒரு நாள் முழுச முடியல, அதுக்குள்ள எனக்கு லவ்வா என்றான் கேசத்தை கோதிக்கொண்டே. அப்போ ஏண்டா அவ்வளவு ஷாக்கு? காலையிலேயே அவ தரிசனம் தான் செமினார் ஹாலில், இப்போ அவதான் பொண்ணுனா எனக்கு ஷாக் தானே, தட்ஸ் ஆல் என தோலை குலுக்கி கொண்டான் விக்ரம். ஓஹோ என ஒரு மார்க்கமாக சொன்னவன், ஆளிக்கிட்ட பேசிட்டு அபிநயாவை மொட்டை மாடிக்கு அனுப்பி வைக்கிறேன், அங்கேயும் போய் லெக்சர் பண்ணிடாத, பாவம் சின்ன பொண்ணு என்றான் காஷ்யபன். அவனை மேலிருந்து கீழாக நக்கலாக பார்த்தவன், எங்களுக்கு தெரியும், நீ ஆளினிக்கிட்ட சொல்லி அனுப்பிவிடு என்றவன் எழுந்து வெளியில் சென்று நின்று கொள்ள, நான் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்றான் என தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அலைபேசியை எடுத்து ஆளினிக்கு அழைத்திருந்தான். இதயம் 7 முன் வாசலோடு மேலே செல்லும் படிகளில் ஏறி மொட்டை மாடிக்கு வந்தவன் முகத்தில் இதமாக தென்றல் மோத விழிகளை மூடி ஆழ்ந்து சுவாசித்தவன். கொலுசின் ஒலி கேட்கவும் அவனையே அறியாமல் இதழ்களும் விரிய அப்படியே நின்று இருந்தான் விக்ரம். இதயம் படபடக்க ஒரு ஆர்வத்தில் மேலேறி வந்தவளுக்கு இனிமேல் அவனை எப்படி எதிர்கொள்வது என்ற எண்ணத்துடன் தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவானோ என்ற பயமும் உள்ளூர அவளுக்கு தோன்றியிருந்தது என்னவோ உண்மைதான். பின்னால் வந்து நின்றவள் இதயமோ விட்டால் எம்பி தரையில் குதித்து விடுவது போல் அதிவேகமாக துடித்தது. பதட்டத்தில் கைகளை பிசைந்தபடி நின்றவள் எதுவும் பேசாமல் நிற்க பொறுத்து பார்த்தவன் அவள் பேசவில்லை என்றதும் திரும்பி பக்கவாட்டு சுவரில் ஒற்றை காலை ஊன்றியபடி சாய்ந்து நின்றவன் அவளைத்தான் இமைக்காது பார்த்திருந்தான். இறுதியாண்டு மருத்துவம் பயிலும் மாணவி என்று அடித்து கூறினாலும் நம்ப முடியாத தோற்றம் அவளுடையது. பார்க்க 19 வயது பெண் போல தெரிந்தாள். அதுவும் படித்து கொண்டிருக்கும் பெண் வேண்டாம் என சொன்னவன் இப்போது அவனுக்காக பார்த்த பெண் என்றதும் சாதாரணமாக தோன்றும் ஈர்ப்பு அவளிடம் வந்திருந்தது. அவனுக்கே ஆச்சரியம்தான். இத்தனைக்கும் அவனுக்கு 28 வயது தான் ஆகின்றது. தரையை பார்த்து கொண்டே கைகளை பிசைந்தபடி நின்றவளை, கீழே என்ன தேடிட்டு இருக்க என்று அவனின் கேள்வியில் விழுக்கென நிமிர்ந்து பார்த்தவள், ஒண்ணுமில்ல என்ற ரீதியில் தலையை இருபுறமும் அசைத்தாள். அவனை பார்த்தால்தான் அவளுக்கு தொண்டை குழியிலேயே பேச வந்த வார்த்தைகள் யாவும் தேங்கி விடுகின்றன அல்லவா? பின்னே எங்கனம் பேசுவது? பேச மாட்டியா என்றான். பேசுவன் என்றால் தயங்கியபடி. இந்த கல்யாணம் பண்ணிக்க உனக்கு முழு சம்மதம் தானே? ஐ மீன், என பிடிச்சிருக்கா என்று அவனது நேரடி கேள்வியில் அவளுக்கோ அவளையே அறியாமல் முகம் சிவந்துவிட அவளின் மனதோ, விட்டா இப்பவே உன்னை கடத்திட்டு போயிடுவேண்டா வாத்தி, ஐயோ கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்றானே என திட்ட மனதோடு பேசிக்கொண்டிருந்தவள் முன் வந்து நின்றவன் சொடக்கிட சுயத்திற்கு வந்தவள் அவன் தன் முன்னே நிற்கவும் அவளுக்கோ மயக்கம் வராது குறைத்தான். சும்மாவே பேச நான் எழவில்லை, இதில் இவ்வளவு நெருக்கத்தில் நிற்கின்றானே, ஆத்தி அடக்கி வாசி அபிநயா என தனக்குள் சொல்லிக் கொண்டவள் நிலத்தை பார்த்து கொண்டே, பிடிச்சிருக்கு என்றாள். அதை சொல்லி முடிப்பதற்குள் அவள் பட்டப்பாடு அவளுக்குத்தான் தெரியும். அவனோ அத்தோடு அவளை விடுவானா என்ன? இதழ்களுக்குள் புன்னகைத்து கொண்டவன், நான் என்ன கீழையா படுத்திருக்கேன்? ஒற்றை கையால் புருவத்தை வருடி கொண்டே, லுக் அட் மீ என்றானே. பார்க்கலாம். எது பார்க்கணுமா? ஐயோ என மனதிற்குள் புலம்பியவள் இதழை கடித்து விடுவித்து மெதுவாக அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகபாவனைகளை பார்த்து கொண்டிருந்தவன் தன்னை அறியாமலேயே ரசித்தான். அவளது தனக்கான தவிப்பு தடுமாற்றம் அனைத்தும் அவனுக்கு ஏதோ சொல்ல முடியாத உணர்வை கொடுத்தது. அவளை அணு அணுவாக ரசிக்க தோன்றியது. எப்படியும் தன்னை பதில் சொல்ல வைக்காமல் விடவே மாட்டான் என அறிந்தவள், பிடிச்சிருக்கு என்றாள். என்ன பிடிச்சிருக்கு என்று அவனின் அடுத்த கேள்வியில் அதிர்ந்து விழி விரித்தவள், ஆத்தே வெக்கப்பட வச்சு கொள்றானே என நினைத்து கொண்டவளின் மேனியோ குப்பென்று வியர்த்துவிட அவளின் திகைத்த தோற்றத்தில் என்ன நினைத்தானோ அடுத்த கேள்வியை அவளை நோக்கி கேட்டிருந்தான். ஆம், காலையில் அவன் ஹாலின் உள்ளே நுழையும் போது அவள் முதலில் எழுந்து நின்று திகைத்து விழித்ததையே கேட்டிருந்தான் விக்ரம். இதுக்கு முதல்ல கேட்டதே பரவாயில்ல போலையே என தனக்குள் சொல்லிக்கொண்டே, குட் மார்னிங் சொல்லதான் சார்
என்று ஒருவாறு திக்கி திணறி கூறியவள் மனதிலோ நம்ம ஏன் எந்திரிச்சோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், ஏதாச்சும் சமாளிப்போம் என்ற எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஓ ஓகே என இழுவையாக சொன்னவனுக்கு அவள் சொன்னது பொய் என அப்பட்டமாக தெரிந்தது. அவன் ஆசிரியர் என்பதையும் தாண்டி இந்தியாவில் பிசினஸ் உலகையே வென்றவன் அல்லவா. தன் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருப்பவரை எடை போடவும் தெரிந்திருந்தது அவனுக்கு. அப்பாடா, வாத்தி நம்பிருச்சு என ஒரு பெரும் மூச்சு விட அதற்குள் அந்த கடவுளுக்கு பொறுக்கவில்லை போலும். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு இப்போதைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வேண்டாம். பிகாஸ் உன்னோட ஸ்டடீஸ் என்னால் ஸ்பாயில் ஆகுறது எனக்கு விருப்பம் இல்லை என்றவன் தொடர்ந்து, ஆஃப்டர் மேரேஜ் சொல்லணும்னா சொல்லிக்கோ, அண்ட் மோரோவோ உன் ஸ்டடீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்றான் மென் புன்னகையுடன். அப்போ நமக்குள்ள ரொமான்ஸ் எதுவும் நடக்காதா என தொண்டை வரை கேட்க வந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டவள் தலையை சரி என்ற ரீதியில் ஆட்டி வைத்தாள். தட்ஸ் குட், வாக்கையில் போகலாம் என்றவன் அவளின் கையை பற்றியபடி முன்னால் செல்ல அவனோடு இழுபட்டு பின்னால் சென்றவளின் முகத்திலோ அதிர்ச்சி, வெட்கம் போன்ற கலவையான உணர்வு குவியலோடு அவளின் மனம் குத்தாட்டம் போட்டது என்னவோ உண்மைதான்.